இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யாவை விட்டு இல்ல இந்த புத்தோட சேர்த்து உன் புருஷ உடலையும் எரிச்சிருவேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வரமாட்டல்ல? ஹெல்ப்! காப்பாத்துங்க! 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 நீதான் என் சூர்யாவை கொலை பண்ண வந்த இச்சாதாரி நாகமா? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் ஒரு அப்பாவி. அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறவரே கிடையாது. ஏய், சும்மா அவனை பத்தி என்கிட்ட பேசாத. இன்னைக்கு நான் என் கணவனை இழந்து அலையறேன்னா அதுக்கு காரணம் அந்த சூர்யா தான். அவனை கொல்லாம விட மாட்டேன். ஏய், நீ கொல்றதுக்கு அவர் யாரோ ஒருத்தர் கிடையாது, என்னோட புருஷன். அவர் கூட வாழ்றதுக்காக அந்த யமன்கிட்டயே போராடி வந்திருக்க. நீ அவரை கொல்ல விட்டுருவனா? முதல்ல உன் புருஷ சாவுக்கு அவர் காரணமே கிடையாது. அவர் கூட இருந்தவங்க பொய் சொன்னதுனால்தான் உன் புருஷ செத்தாரு. அத புரிஞ்சுக்காம நீ அவரை சாகடிக்கணும்னு கோவமா இருக்க. அது தப்பு. உன் புருஷன் இறந்தது மனசுக்கு வருத்தமான விஷயம்தான். அதுக்காக சூர்யாவை பழி வாங்கணும்னு நினைச்ச, அது தப்பு. திரும்பவும் சொல்றேன், இதையே கடைசியும் முதலுமா வச்சுக்கோ. இன்னொரு தடவை சூர்யாவை பழி வாங்கணும்னு வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு மரண பயத்தை காட்டிட்டல. மறுபடியும் உன்னை இந்த பொத்த நெருங்க விடாம செஞ்சு உன் புருஷனை பழி வாங்குற. அப்படி பண்ணலன்னா நான் நாக ஜோதி இல்ல. யார் மூலமா அந்த நாகம் இந்த வீட்டுக்கு வருது? எப்படி வருது? ஒண்ணுமே புரியலையே. தாரா சங்கர பாண்டியனான்னு தெரியல. அவங்க 2 பேரும் வீட்லயே தான் இருக்காங்க. அந்த நாகஜோதி அவதான் புதுசா வந்தவ. காலையில இருந்து வீட்லயே இல்லையே. துர்கா, ஏன் டல்லா இருக்க? காஃபி போட்டு எடுத்து வரட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, இந்த நாகஜோதி எங்க? அவ காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருக்கா. ஏன், என்னாச்சு துர்கா? இல்ல, காலையில இருந்து காணுமே, அதான் கேட்டேன். இங்க மார்க்கெட்ல காய்கறி விலை அதிகமா இருக்கும்னு கோயம்பேடு மார்க்கெட் போனா கொஞ்சம் சீப்பா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒருவேளை கோயம்பேடுக்கு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பாடா. ஓ, அப்படியா? சரிம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி துர்கா, போயிட்டு வரேன். சிஸ்டர்,
அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம நான்ஸ் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே அவ்வளவுதான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. லைட்டா இப்பதான் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நாகஜோதி கிட்ட சொல்லி இனிமே இவகிட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொல்லணும். ஆமா சிஸ்டர், போலீஸ்காரங்கெல்லாம் டவுட் வந்துட்டா சும்மா இருக்க மாட்டாங்க. இத துருவ ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, நீங்க தான் மாட்டிக்குவீங்க. சை. நாகஜோதி ஏன் இன்னும் வரல? அவளுக்கு என்னாச்சு? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. வர வர என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல மாறி. எனக்கு ஒண்ணுனா நீ தான் துடிச்சு போவ. ஒண்ணு மாதிரியே துர்காவும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து காப்பாத்துறான். என் குழப்பத்துக்கு ஒரு விடை கொடு மாறி. ஐயா, நீங்க சொன்னபடியே செஞ்சு அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்திட்டேன். என் தாலிய காப்பாத்தி கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. நன்றியை எனக்கு சொல்ல வேணாமா, அந்த அம்மனுக்கு சொல்லு. அந்த அம்மன் தான் தற்காலிகமா உன் கணவரோட உயிருக்கு வந்த ஆபத்தை நீக்கிருக்கு. ஆனா இது நிரந்தரம் இல்லம்மா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? உன் கணவரை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்குது சாதாரண நாகம் இல்ல, அது ஒரு இச்சாதாரி நாகம். அந்த நாகம் தன்னோட கணவருக்கு உயிர் கொடுக்கறதுக்காக உன் கணவரோட உயிரை பறிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, நீ உன் கணவரோட உயிரை காப்பாத்த துடிக்கிற மாதிரி அந்த நாகம் இறந்து போன தன் கணவருக்கு உயிர் கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த நாகம் உன் கணவர் உயிரை பறிக்க எந்த எல்லைக்கும் போகலாம். அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்த ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கய்யா. அந்த இச்சாதாரி நாகத்துக்கிட்ட இருந்து உன் கணவர் உயிரை காப்பாத்தணும்னா அந்த பாம்போட பாதுகாப்புல இருக்கிற தெய்வ சக்தி உள்ள வைரத்தால தான் முடியும். அந்த வைரத்தை எடுக்க ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. என் கணவர் உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை அந்த வைரத்தால தான் காப்பாத்த முடியும்னா எப்பாடு பட்டாவது அந்த வைரத்தை நான் கொண்டு வந்துடுறேங்கய்யா. என்ன பண்ணா அந்த வைரத்தை எடுக்க முடியும்னு சொல்லுங்க. வைரத்தை எடுக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் உன் கணவர் உயிரை அந்த நாகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான். ஆமாங்கய்யா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே அந்த நாகம் என் அம்மா உருவத்துல வந்து என் கணவர் உயிரை எடுக்க பாத்துச்சு. ம், இப்போ என் குழந்தை உருவத்துல வந்து என் கணவர் உயிரை எடுக்க பாத்திருக்கு. ம். அந்த நாகம் இப்படி ஒவ்வொரு தடவையும் என் வீட்டுக்குள்ள வந்து என் கணவரை வெளியே அழைச்சிட்டு போயிருக்கு. அப்போ அந்த நாகம் என் வீட்டுக்குள்ளதான் இருக்கா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அத என்னால உறுதியா சொல்ல முடியாதுமா.